ஹாய் கைஸ், வெல்கம் டு டெக் ப்ளஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்க ஒரு 4 ஹிடன் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரிலாம் ஆப் இருக்கா அப்படின்னு நம்மளையே யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்க 4 ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆப்பாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சேஃப் லகூன் அப்படின்ற ஆப்பு பற்றி தான். ஸோ இந்த ஆப்பு என்ன பண்ணும் அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஒருத்தவங்கள மானிட்டர் பண்ணும். அதாவது நம்ம பேரண்ட்ஸாக இருப்போம். ஸோ நம்மளுடைய பசங்க வந்து கேம் விளையாடுவாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட மொபைல் கொடுத்துட்டு அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் நம்ம இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க, அதே போல் வந்து நம்மளுடைய பாய் ஃப்ரெண்டோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்ன மொபைலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப் யூஸ் ஆகுது. ஸோ வந்து இந்த ஆப்பில் வந்து அவங்க எவ்வளோ நேரம் எந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் அவங்களுடைய ஸ்க்ரீன் ஆனில் இருக்குது, அதே போல் அவங்க யார் கூட சேட் பண்ணுறாங்க, எந்த ஆப் மூலயமா சேட் பண்ணுறாங்க, அவங்க யார் கூட பேசுகிறாங்க அப்படின்றது முதற்கொண்டு நம்மளுக்கு இந்த ஆப் மூலயமா தெரியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஃபோன்லேயும் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதே போல் நம்மளோட ஃபோன்லேயும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அவங்க ஃபோனில் வந்து அதாவது இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். பேரண்டல் அண்ட் வந்து சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு சைல்டுன்னு சொல்லிட்டு 2 மூடு இருக்கும். ஸோ நம்ம யாரை மானிட்டர் பண்ண போகிறோமோ அவங்களுடைய ஃபோனில் வந்து சைல்டு மூட்லேயும், நம்மளுடைய ஃபோனில் வந்து பேரண்டல் மூட்லேயும் செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா கேளுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து பேரண்டல் மோடில் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி என்னோடய மொபைலில் இன்னொரு மொபைலில் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மொபைலில் எந்த லொக்கேஷனில் இருக்காங்க, ஸோ அவங்க ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ நேரம் ஆனில் இருக்குது, அது முதற்கொண்டு எல்லாமே இந்த ஆப் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து அதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ அவங்க யார் கூட சேட் பண்ணியிருக்காங்க, எந்த ஆப்பில் யார் கூட சேட் பண்ணியிருக்காங்கன்ற முதற்கொண்டு எல்லாமே இந்த ஆப் மூலிமா நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த ஆப்பை அவங்க மொபைல்லையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம இதை மானிட்டர் பண்ண முடியும். இந்த ஆப்பை யாரையும் மிஸ்யூஸ் பண்ணாமல், அதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு இது யூஸ் பண்ணணுன்னு நினச்சா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியலனா கேளுங்க, கமெண்டில் கேளுங்க. ஸோ அதுக்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலாம். இந்த செக்மெண்ட்டில் அடுத்ததாக நம்ம செகண்டாக பார்க்க போகிறது டைட்டில் ஷார்ட்கட் அப்படின்ற ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நானே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் ஆப் இருக்கா அப்படின்னு நான் யோசித்தேன். அந்த மாதிரியான ஆப் தான். இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மேலேருந்து நம்ம ஸ்வைப் பண்ணுவோம். ஸ்வைப் பண்ணிவிட்டு நம்ம ப்ளூடூத்து ஹாட்ஸ்பாட்லாம் ஆன் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்மளுக்கு தேவையான ஆப்பை அந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த ஐக்கானை கிளிக் பண்ண உடனே அந்த ஆப் உள்ளே போகிற மாதிரி. ஸோ அந்த ஆப்போட உள்ளே போன உடனே ஃபஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து ரெட் கலரில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணி தான் அந்த ஆப்பை வந்து நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணோம். மேலே பார்த்தீங்கன்னா ஏபிகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண எல்லா ஆப்பும் அதில் வந்து லிஸ்ட்டு வந்து காமிக்கும். ஸோ இந்த ஆப் வந்து நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுற ஆப்பை நம்ம இதை செலக்ட் பண்ணி மேலே ஸ்வைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்வைப் பண்ணி அந்த ஆப்பை நம்ம கிளிக் பண்ண உடனே அந்த ஆப் உள்ளே போகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான ஐக்கான் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐக்கான் டிஃபால்ட் ஐக்கானை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஐக்கானில் வந்து நம்ம பிக்சர் கூட வச்சுக்கலாம். நம்மளோட பிக்சர் கூட செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கேலரியிலேருந்து ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் க்ரோமை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரோமை மேலே வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு காமிக்கிறதுக்கு நான் க்ரோம் வந்து ஷார்ட்கட்டாக வச்சு இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ க்ரோம் நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இங்கே வந்து எடிட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். எடிட் ஆப்ஷனில் கீழே நிறைய ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ண க்ரோம் ஆப்பும் உள்ளே வந்து ஆட் ஆகிருக்கு. நான் ஜஸ்ட்டு மேலே ஸ்வைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம் ஆப் வந்து ஆட் ஆகிட்டுருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஆப் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு 1 கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக க்ரோம் உள்ளே போயிடும். ஸோ இதுக்கு தான் இந்த ஆப் வந்து யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம அதாவது ஆப் மட்டுமே ஷார்ட்கட்டில் வைக்காமல் நம்மளுடைய ஃபைல் மேனேஜர் கூட நம்ம வந்து ஷார்ட்கட்டில் வச்சுக்கலாம். நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுற ஃபைல் மேனேஜரை நம்ம ஷார்ட்கட்டாக கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கும் யூஸ் ஆகுது இந்த ஆப்பு. இந்த ஆப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
அடுத்ததாக இந்த செக்மெண்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிறது லைட் ஆப் அப்படின்ற ஆப்பு பற்றி தான். ஸோ இந்த ஆப்பும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு தான். ஸோ நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது, உங்கள் மொபைலில் அதிகமாக ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியல, என்னுடைய மொபைல் வந்து ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது இன்ஸ்டால் பண்ணாமல் நிறைய ஆப்பை நீங்கள் இந்த ஒரு ஆப் மூலயமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளே ஸ்டோரில் இருக்க முக்கால்வாசியான ஆப் வந்து இந்த ஒரு ஆப்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் அதாவது இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி தான் இந்த ஆப்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா கிடையாது. நீங்கள் டைரெக்டாக இந்த ஆப் மூலயமாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட்டே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக தேவைப்படாது. நீங்கள் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் இந்த ஒரு ஆப் மூலிமா எல்லா ஆப்பையும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நாலாவதாக கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஓரியோ அப்படின்ற ஆப் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த ஆப் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லைவ் சேனல்ஸை இந்த ஆப் மூலயமா பார்த்துக்கலாம். ஸோ எல்லா சேனலோட லைவ் ப்ரோக்ராமையும் இந்த ஆப்பில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க பிக் பாஸ் 4ஓட லைவ் கூட இந்த ஆப்பில் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் லைவும் பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்தியன் லாங்குவேஜில் இருக்க எல்லா சேனலுமே இதில் லைவாக போயிட்டுருக்கு. இந்த ஆப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்த்த 4 ஆப்புமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த 4 ஆப்பில் உங்களுக்கு பிடிச்ச ஆப் என்ன ஆப்புன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ எதனால் உங்களுக்கு அந்த ஆப்பை பிடிச்சிருக்கு அப்படின்னும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி இந்த மாதிரி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு வீடியோவோட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.